வணக்கம் மக்களே. முலாம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா டைம்லேயுமே நமக்கு முலாம்பழம் கிடைக்கும். ஸோ முலாம்பழத்தில் அப்படி என்ன தாங்க நன்மைகள் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ முலாம்பழத்தில் 95% நீர் சத்தும் பல விதமான வைட்டமின்களும் நார் சத்துகளும் நிரம்பி இருக்குங்க. இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. இவை உடலுக்கு குளிர்ச்சியை தருவதில் சிறந்த பலமாக இருக்குது. மேலும் நெஞ்செரிச்சலை குறைக்கவும் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முலாம்பழத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரையின் அளவும் கலோரியும் குறைவு. அதனால் உடல் எடையை குறைத்து அழகான உடல் அமைப்பை பெற விரும்புபவர்களுக்கு ஏற்ற பழமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பழத்தில் வைட்டமின் சி என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதனால் இதயம் தொடர்பான நோய்களையும் புற்றுநோய்களையும் தடுக்க ஏற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பழத்தில் வேறு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களுக்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முலாம்பழத்தில் பார்த்திங்கன்னா கரோட்டினாய்டு அதிகமாக உள்ளதுனால புற்றுநோயை தடுக்கவும் நுரையீரல் புற்றுநோய் தாக்கக்கூடிய அபாயத்தை குறைக்கவும் உதவுது. ஸோ மேலும் உடலில் புற்றுநோய் உண்டாகக்கூடிய செல்களை வேருடன் அழிக்கவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. முலாம்பழத்தில் உள்ள அடிசோனைன் இரத்த செல்கள் கட்டுப்படுத்துவதை பார்த்திங்கன்னா தடுக்குது. இதனால் மாரடைப்பு, இதய நோய்களும் வராமல் காக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செரிமானம், இந்த ஒரு பிரச்சனையால் அதிக பேர் பாதிப்புக்குள்ளாவாங்க. ஸோ முலாம்பழத்தில் நீர் சத்து உள்ளதுனால இது செரிமான தன்மை நிறைந்தது. அதனால் அஜீரணம் உண்டாகும் போது முலாம்பழம் சாப்பிட்றது செரிமானத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஜீரணத்திற்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அமிலத்தை அகற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், அழகான சருமம். எல்லாருக்குமே அழகான சருமம் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் தான். ஸோ முலாம்பழத்தில் உள்ள கொலாஜன் எனும் புரத கலவை சருமம் போன்ற திசுக்களுடைய செல்களை பாதுகாக்குது. மேலும் உடலை ஏற்படக்கூடிய காயங்களை வேகமாக குணப்படுத்தவும் தோலின் உறுதித்தன்மையை காக்கவும் கொலாஜனை பார்த்திங்கன்னா மேம்படுத்தவும் உதவுது. ஸோ முலாம்பழம் சாப்பிடுபவர்களுடைய சருமம் வறண்டதாகவோ சொரசொரப்பாகவோ இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை ஃபேஸ் க்ரீமாக இல்லைனா ஃபேஸ் பேக்காக கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ முலாம்பழத்தில் சிறுநீர் பிரிப்பு தன்மை உள்ளதுனால சிறுநீரக நோயும் சிரங்கு போன்ற நோய்களையும் குணப்படுத்த உதவுது. மேலும் எலுமிச்சையுடன் சேர்த்து சாப்பிட்டா கீழ்வாதத்தை குணப்படுத்தலாம். அதுக்கப்புறம் எனர்ஜி. ஸோ எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூஸ் போன்ற பானங்களை எடுத்துக்குவோம். ஸோ முலாம்பழத்தில் வைட்டமின் பி இருக்குது. இது உடலில் சக்தி உற்பத்தியை தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பழத்தில் நிறையவே பார்த்திங்கன்னா ஆரோக்கியங்கள் இருக்குது. அதே சமயம் குறைந்த சோடியம், கொழுப்பு இல்லாமை மற்றும் குறைந்த கலோரி உள்ளதுனால இந்த ஒரு பழத்தை நம்ம சாப்பிட்றதன் மூலியமாக உடல் எடை அப்படின்றது அதிகரிக்காமல் உடல் குறைப்புக்கு ஏற்றவை. மேலும் அதிக நார் சத்து உள்ளதுனால விரைவாக பசி எடுக்காது. ஏன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இயற்கை இனிப்புகள் வேறு தின்பண்டங்களுடைய பக்கம் போகக்கூடிய அந்த ஈர்ப்பை கட்டுப்படுத்துது. ஸோ கண்களுக்கு வைட்டமின் ஏ மிகவும் அவசியம். முலாம்பழத்தில் பீட்டா கரோட்டின் வடிவில் இந்த வைட்டமின் இருக்குது. உலக சுகாதார மையத்தின் அறிக்கைப்படி தினமும் 3 கப் அல்லது அதற்கு அதிகமாகவோ பீட்டா கரோட்டின் நிறைந்த பழங்களை சாப்பிட்றதற்கு தினமும் 1.5 கப் அல்லது அதற்கும் குறைவாகவோ சாப்பிடுபவர்களை விட மாங்குலர் சீரழிப்பு எனப்படக்கூடிய அந்த நிலை ஏற்படுவது 36% குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாங்குலர் சிதைவு பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அந்த குருட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் முலாம்பழம் சாப்பிட்றதுனால அந்த ஒரு பிரச்சனை நமக்கு வராது. ஸோ முலாம்பழ ஜூஸை பார்த்திங்கன்னா நம்ம குடிப்பதன் மூலியமாக நமக்கு பொட்டாசியம் அதிகமாக கிடைக்கும். இது இதய துடிப்பை இயல்பாக்கி மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை அனுப்பி
மூளை சோர்வை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே ரொம்ப ஆக்டிவாக இருக்க, எனர்ஜியாக இருக்க, உடல் குறைப்புக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. அதனால் முலாம்பழம் ஜூஸை குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.